கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் 2வது வசனம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம ஒரு மரம் நடுறோம்னா அந்த மரத்திலிருந்து நல்ல கனிகள் தரும் என்ற நம்பிக்கையோட தான் நம்ம மரங்களை நடுகிறவர்களா இருக்கிறோம். அப்ப அந்த மரம் இந்த கசப்பான கனிகளை கொடுக்கும் போது எப்படி வேதனை இருக்கோ அது போலதான் படைத்த தேவன் சொல்றாரு, நல்ல கனிகளை தருன்னு தான் நட்டு வச்சு, ஆனா அதுவோ கசப்பான கனிகளை தந்தது என்று சொல்லி. ஆதாம கூட அப்படிதான் என்ன பண்ணாங்க, அவர் நம்மளுடைய சாயலின்படி நம்மளோட ரூபத்தின்படி படைத்தோம், அவர் நல்லா இருப்பாரு, நம்ம சொல்ல கீழ்ப்படிந்து இருப்பார் நினைச்சாரு. ஆனாலும் தெய்வ மகிமை இழந்த ஒரு மனுஷனா இருக்கும் பொழுது மனுஷனை படைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். மற்றது எல்லாத்தையும் படைக்கும் நல்லது 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 என்று சொன்ன தேவன் மனுஷனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டேன் என்று சொல்லுகிறாரு. அத போலதான் இந்த திராட்சை, அவருடைய திராட்சை தோட்டத்துல நாட்டப்பட்ட கனிகள் நல்ல கனிகளை தரும் என்று நினைத்தவருக்கு அது கசப்பான கனியை தந்ததா இருக்கிறது. ஏன் அவருலதான் நல்ல கனிகளை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரராய் இருக்கிறார். ஆமே. அப்போ இயேசுதான் என்னன்னா மெய்யான திராட்சை செடியா இருக்கிறார். அப்ப பிதா திராட்சை தோட்டக்காரராய் இருக்கிறார். அந்த தோட்டத்துக்குள்ள நாட்டப்படுகிறவர்களை தான் அவர் வேலியடைத்து கற்களை பொறுக்கி அதுக்கு நீரை பாய்ச்சி அதுக்குள்ள ஒரு கோபுரத்தை கட்டி காவலுக்காக அதுக்குள்ள எண்ணெயை பிழிந்தெடுக்கும்படியாக பழ ரசங்களை பிழிந்தெடுக்கும்படியாக ஆலையும் உண்டு பண்ணுகிறார். ஆமேன். அப்படியாக நம்ம சபைதான் நமக்கு நல்ல ஒரு திராட்சை தோட்டமா இருக்கிறது. கர்த்தர் இப்படியாக அவருடைய மன விருப்பத்தை இதுல தெரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம மனுஷராகிய நாம எப்படி இருந்தோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம், சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும்